பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 1/1/2024 முதல் 7/1/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தேய்பிறை நாட்களே. ரிஷப ராசி கால புருஷனுக்கு 2வது ராசி. கித்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 2க்கும் 5க்கும் உடைய புத பகவானும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போது 7ஆம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறது, ராசிநாதனும் இருக்கிறார், 2க்கும் 5க்கும் உடையவர் இருக்கிறார் என்று சொன்னால் இது மாபெரும் சிறப்பு, கௌரவம், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறார், 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமக்கலமாக இருக்கிறார், 4க்குடைய சூரியன் உங்களுக்கு 8இல் அமர்ந்து இருக்கிறார், 7க்குடைய செவ்வாயும் 8இல் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரகங்களுடைய நிலை. இருந்த போதிலும் உங்களுக்கு சாதகமாக செய்யுமா அப்படின்னா இந்த வாரம் மிக மிக சாதகமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். முதல் பாயிண்ட்டு, உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி குரு பார்வை பற்றி குரு சந்திர யோகம் பெறுகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கிறார், அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துலையும் இருக்கிறார். 5ஆம் இடத்துக்கு போயிட்டு தான் 6ஆம் இடம் பார்க்க போகிறார். அப்போ நல்ல ஸ்தானங்களில் உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி குரு பார்வை பெறும் பொழுது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தரும். இருந்த போதிலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து சனி பார்வை பெறுவதால் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அல்லது டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க. மற்றபடி உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உடைய சுக்கிரனும் புதனும் குரு சனி பார்வையில் இருக்கிறதால 10ஆம் பார்வையாக சனி பார்க்குறாரு. அப்போ பிள்ளைகளுக்கும் ஏதாவது இடர்பாடுகள், அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம், மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம், அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. ஏதோ கொடுத்து வாங்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் சனி பார்வையில் இருப்பதால். மற்றபடி வாக்கு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சனி பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்களால் ஆதாயம், சொத்து பத்துக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சுகஸ்தானம் உங்களுக்கு இந்த வாரம் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக. அப்போ சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீர்கள். ஆனாலும் கூட 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது சரியா என்று சொன்னால் இருக்கிறாரே. இப்போ 5இல் கேது இருந்தால் என்னன்னா பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போடணுன்னு ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளுடைய கருத்து வேறுபாடு அவங்களுக்கு ஏற்படும். மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பதால். அதே நேரத்தில் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் இப்பொழுது வெளிநாடு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். மற்றபடி 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து ராசியை பார்க்குறார்.
அதனால் குறை ஒன்றும் இல்லை. 7க்குடையவன் 8ஆம் இடத்தில் இருக்கார் செவ்வாய். அப்போது 2ஆம் இடத்துக்கு, அதாவது 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த 8ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் அதுலேயும் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அதனால் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே குடும்பத்தில் மாறாக செல்வ செழிப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அதுலேயும் அந்த சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு. அப்போது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள், பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறேன், இல்லை தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வருஷமோ 6 மாதமோ நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னா, அப்போ இனிமேல் சும்மா இருக்க முடியாது. இந்த சனி பகவான் இது நாள் வரைக்கும் மகரத்தில் இருந்தார், உங்களை சரியான ஒரு நல்லது செய்யலை. இப்போ அவர் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஏதோ ஒன்று உங்கள் ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வேலைக்கு போகணுமா, வேலையை வாங்கி கொடுத்துருவார். இல்லை தொழில் பண்ணணுமா, தொழிலை ஆரம்பித்து கொடுப்பார். இந்த சனி பகவான் உங்களை பிஸி ஆக்கிடுவார். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நான் என்னங்க எவ்வளோ நான் பாட்டு ஃப்ரீயாக ஊர் ஜாலியாக இருந்தேங்க நான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் நான் வேலை பார்க்குறேன், டைட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க. அப்போ இன்புட்டு போட போட உங்களுக்கு அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது சந்தோஷமாக இருப்பீங்க, நல்ல லாபம் கிடைக்கும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். அடுத்தது 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் நீங்கள் இப்போ வெளிநாடு போகணும்னு ஒரு விதி இருந்தால் நீங்கள் தாராளமாக கிளம்புங்க. இந்த ராகு பகவானே உங்களுக்கு அனுப்பி வச்சிருவார், குரு பகவானும் அனுப்பி வைப்பார். அப்போ உயர்கல்விக்காக போகிறீங்களா, உத்தியோகத்துக்காக போகிறீங்களா, இல்லை அங்கே போய் தொழில் பண்ண போகிறீங்களா, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 100% கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். இதில் பாருங்கள், குரு 12ல் இருக்கார். செலவினங்கள் நல்ல சம்பாத்தியம் இருக்கும். 11ல் ராகு இருந்தார்னா அதாவது ராகு பகவான் 11ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அற்புதத்திலும் அற்புதம். ஒரு 500 ரூபா கேட்குறீங்கன்னா ஒரு 500 ரூபா கட்டே கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு இமாலய ஒரு வெற்றி, நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வெளிநாடு போகிறவங்களுக்கு குறிப்பாக அது அப்படி இருக்கும் பொழுது, இல்லை உத்தியோகம் பார்த்தாலும் அந்த தொழில் பார்த்தவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துலேயும் நல்லது நடக்கும். மனதில் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறார். நல்ல அதை வச்சு இப்போ சம்பாத்தியம் பண்ணது காசு என்ன பண்ண போகிறீங்க, செலவு பண்ணணும். அப்போது 12ல் குரு இருக்கிறதால சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார், அது ஒரு மைனஸு. ராசிநாதன் 7ல் இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதாலும் ஒரு மைனஸு. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த ரிஷப ராசிக்கு ஒரு 75 விழுக்காடு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.